லோகோட வெயிட் தக உடஞ்சிருச்சுங்க. இதே என்னோட சேர் ஓகேடா. ஃபர்ஸ்ட் இவனோட பாடி சொல்லிடுறேன். மதரின்லா இதை வச்சு ஒரே குத்துங்க அப்படியே. இப்படி ஒன்று மாமா கூட சேர்ந்து இவன் ஷார்ட் பழகி இருக்கிறானுங்க. வெல் டன் மை பாய். ஃபர்ஸ்ட் 1 hour அந்த சேர்ல உட்காந்துட்டு இன்னும் பெட்டரா லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிருக்குங்க. ஏற்கனவே இருந்து. வெல்கம் டு SM ஃபேமிலி. என்னோட அட்ரஸ் போட்டாலே டெலிவரி ஆக ரொம்ப லேட் ஆகுங்க. 6 hour போட்டுனா ஒரு வாரத்தில் வருதுன்னா என்னோட அட்ரஸ் போட்டுனா ஒரு 10 நாள் 12 நாள் ஆகும். ஒரு 5 days எக்ஸ்ட்ரா தான் ஆகும். இந்த டைம் இப்போ தான் போட்ட மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே குயிக்காக வந்துருச்சுங்க. ஆஃபீஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டாப்பே பண்ண முடியாதுங்க. எக்கச்சக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டே இருக்குங்க. லோ கம்ப்யூட்டரில் உட்கார்றதுக்கு இப்போ தான் சிரமப்பட்டு இருந்தாங்க. நான் மட்டும் நல்ல சேரை வச்சுக்கிட்டு லோவுக்கு குஷன் இல்லாத சேரை கொடுக்குறேன்ட்டு வந்துருச்சுங்க. குஷனோட ஒரு வேன் வந்தாலே உள்ளே போய் ஏறி பழகிருக்கிறானுங்க. விட்டைன்னு உள்ளே ஏறிடுவா. அவர் அதுக்கு எப்போ வெயிட்டிங். டெய்லி கொரியர் பிக்கப் பண்ணுறதுக்கு வேன் வரும் எங்களுக்கு. டாட்டா சொல்லி டாட்டா சொல்லி வேன். இந்த வண்டியில் ஐயோ நீ போயிருந்த வண்டி வா. தாங்க எனக்கு ஒரு சேர் இருக்குது. இது வந்து இன்னைக்கு பஸ் ஒர்க்கிங். இந்த சேர் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் இந்த சேர் தான் இருந்ததுங்க. இந்த சேர்லேயே ஒரு சேரோட நிலைமை லோகோட வெயிட் தக உடஞ்சிருச்சுங்க. உடையாத மாதிரி ஸ்டடியா இருக்கும். ஆமாம், லோகு மேலே ஏறின்னு ஒரு பண்டில் எடுக்கிறக்காக லோகு மேலே ஏறினாங்க. ஏறினோட பட்டுன்னு உடஞ்சிச்சு. ஒரு கால் வச்சு எப்பவுமே ஏற கூட சேர்லிங்க. இந்த சேரில் உட்காந்து லோகு ஒர்க் பண்ணுறதுக்கு சிரமங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த சிஸ்டம் வந்து செட்டப் பண்ணிச்சிங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. எல்லாம் ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. இது ஃபுல் செட்டப்பாக மாற்றணுன்னா இதுக்கு ஒரு சேர் வந்து வேணுங்க. அமேசானில் வாங்கினேன். ரொம்ப பார்க்கலிங்க. ஒரு 6000 ரேஞ்சில் இருக்கிட்டான்னு பார்த்தேன். ரேஞ்ச் வைக்கலன்னு ஆக்சுவலாக இதுக்கு ரொம்ப ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. சம்டைம் நிறைய ரேட்டிங் இருக்கிறது ஃப்ளாப் ஆகும். லெட்ஸ் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி வருதுன்னு சொல்கிறாங்க. இதே என்னோட சேர் ஓகேடா. புதுசெல்லாம் எப்படி இருக்கு? கண்ணாடி மட்டும் ஒரு தாத்தா காலத்துக்கு இந்த லென்ஸ் கார்ட்டில் போய் வாங்கினுங்க. இந்த பை ஒன் கெட் ஒன் கான்செப்ட். ஐ ரியலி ஹேட் திஸ் கான்செப்ட். பட் என்ன பண்ணுறது, அவன் நீ துணிச்சானுங்க. 1 மட்டும் வாங்கினீங்கன்னா 2500 ரூபா, 2 வாங்கினீங்கன்னா 3500 ரூபா அப்படின்னு. ஜஸ்ட் 1000 ருபீஸ்ண்ணா. வேறு ஃப்ரேமே எனக்கு பிடிக்கலிங்க. பட் ஐ லைக் திஸ் ஃப்ரேம். அதனால் இதை நாட் லைக் அடிஷ்னல் யூஸ்க்கு வச்சுக்கலான்ட்டு வாங்கிட்டேன். இது சும்மா வீட்டுக்கு ரஃப் அண்ட் டஃபாக தலைக்கையில் ஓவர எண்ணெய் ஆகி அந்த மாதிரி டைமில் விளாக் பண்ணுவான் சங்கர். நல்லா நீட்டாக ரெடி ஆகிருப்பாங்க. அப்போல்லாம் விளாகே பண்ணுறதில்ல. குளிச்சுட்டு அப்போல்லாம் வீடியோ எடுக்கிறது இல்லை. காம்பேக்டாக எப்படி இருக்குது வசந்த சீனாக இருக்குது இல்லை. பார்த்தாலே நம்ப மாட்டாங்க. இஸ் 6000 ருபீஸ் சேர் அப்படின்ட்டு. பாக்ஸ் நீட்டாக வந்துருச்சுவாரு. 6000 தான். அதான் ரேட்டிங் நல்லா போட்டிருந்தாங்க. லாங் ஹவர்ஸ் மட்டும் உட்காந்து பார்க்கணும். ஒரு 2-3 hours கன்யூஸாக உட்காந்து பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அது சேர் கொஞ்சம் குட்டி தான். அப்புறம் காஸ்ட் கட்டிங் தெரியணும்ல. அப்புறம் எங்கேயாவது ஏன் வசந்து நல்லா இருக்குது. கொஞ்சம் ஓவர் சைஸ்டாக இருக்கிறவங்களே இது வாங்க வேண்டாம்னு நினைக்கிறேன். உட்காந்தா இடிச்சுக்குன்னு நினைக்கிறேன். இல்லையும் பாரு. அந்த இப்போ ஸ்லீவ்லாம் பிக்காமல் இருக்குது. இப்படிதான் டார்ச்சர் பண்ணுறதுங்க. இதில் தான் எங்களுக்கு பாதி நேரம் போகிறதே. ஏற்கனவே இருக்க சேரை பூரா பாடாப்படுத்துனது இவனுக்கு தான். 2 பேர் நீ இது இவன் 2 பேர்த்து விட்டான் பாட்டுக்கு. வந்து இந்த இடத்துல இப்படின்னு இப்படின்னு உடச்சி மஞ்சக்காரவ உடைக்க வச்சு என்கிட்ட கொடுத்தா அப்பச்சி சுட சொன்னா நல்லா இருக்குது. ஆனால் மஞ்சக்காரனால அம்மா சுட்டேன்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் இவனோட பாடி சொல்லிடுறேன். ஃபோனை பார்த்துக்கிட்டே படுத்துக்கு நைட்டு எரிப்பூச்சி வந்து மேலே பட்டுருச்சு. அதனால புண்ணாகி போச்சுங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு ஃபோனை மட்டும் பார்த்தோம்னா எரிப்பூச்சி அப்படியே உடனே லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி வருங்க. நீ இவ்வளோ கம்ப்ளைண்ட் வச்சு நீ முட்டையை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கியாடா? முட்டை தோசை கரண்டிங்க. இதை இப்படி நார்மலாக தட்டினாலே உடஞ்சி எடுத்துடலாங்க. பட் மதரின்லா இதை வச்சு ஒரே குத்துங்க. அப்படியே ஒரு குத்துனா உள்ள அப்படியே ஒரே குத்துக்கு உள்ள போயிடுச்சு. அவர் அத்தை உடனே இன்ஸ்டண்டா சொல்லிட்டாங்க, இதை விட பொறுமையா உலகத்துல எவனு ஆப்பாயில் போடணும்
விட பொறுமையா ஆப்பாயில் எவனும் போட முடியாதுட்டாங்க. உடல் எப்படி வெளியே வருதுங்க? முட்டையை வந்து லேசா எப்படி தட்டின தோசைக்கல் லேசா முட்டை வச்சா போது ஆட்டோமேட்டிக் போடுங்க. ஆப்பாயில எப்படி போடுறோம் ஹோட்டல் கடையில் எப்படி வச்சு ஓடி தட்டினா மஞ்சள் கலங்கி. ஆமா, இதெல்லாம் பரவாயில்லைங்க. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்காங்க மை மதுரைங்களா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டுங்க. புரு புடி 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 புடின்னு ஓடு தட்டிங்க. பூரா நஞ்சு இது மேல ஒரு 10 பீஸ் விழுந்துரு இந்த வெள்ளைக்கரு. அதுக்கப்புறம் தான் உடைப்பாங்க. வெரி குட் ஜாப். உப்பு போடுறதுங்க ஒரு கலை. மெயினாக கையில் வந்து ஈரம் இருக்கக்கூடாதுங்க. ஈரம் இல்லாதப்ப ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். கரெக்டாக ஈவனாக இருக்குது. சப்போஸ் உப்பு ஈரமாக இருந்துன்னா கொஞ்சம் உதறித்தான் விடணும். இல்லைன்னா ஈவனாகவே இருக்காதுங்க. அப்புறம் டேஸ்ட் இல்லைங்கிற கம்ப்ளைண்ட் வந்துடும். இப்படி ஒன்று மாமா கூட சேர்ந்து இவன் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறானுங்க. இவர் இப்படி ஆப்பாயில் இல்லாம நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பிச்சு விட்டுண்டேன். அதுக்கப்புறம் டெவலப் பண்ணது ஒரு கிராண்ட் ஃபாதர். இல்ல அவன் சின்ன பையன்லயே ரொம்ப கலக்கி தான் சாப்பிடுவான். ஒரு வயசுலயே சாயங்காலம் ஒரு கலக்கி தான் சாப்பிடுவான். இப்ப கலக்கி சாப்பிட்டு ஒரு கலக்கிறானா? ஆப்பாயில் ஒரு கலதங்க. நீ பூரா பிச்சு கொஞ்சம் பாதி போயிட்ட. ஓசி நீ மிஸ்டேக் பண்ணினா ஒழுகிற. ஆரிச்ச ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கீழே தொட்டு பாரு. கீழே தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நீ எவ்வளவு கிட்ட பிச்சு எடுத்துட்டே இருக்கிறியா? ஆப்பாயில் இருக்காது. உடஞ்ச பாயிலாயிரப்புறா. ரெண்டே ஒட்டிக்கோ. ரெண்டே ஒட்டி பிடி. எப்படி இப்படி பிடிக்கும்? வெரி குட். நசுக்காம மட்டும் எடுக்க. ஆட்டமும் போடாது. பழனிசாமியோட பேரனை ப்ரூவ் பண்ணிட்டடா. வெல்டன் மை பாய், வெல்டன் அப்படிங்கிறார் அப்பச்சி. இவனுக்கு என்னடான்னு புரியல. சும்மா கூட மாப்பிள அப்பச்சிக்கு ஐடிக்கிறத நிற்கிறியா? சப்போர்ட் ஏஜென்ட்டோட ஒர்க்கு பாருங்க. லோ சப்போர்ட் ஏஜென்ட்டுங்க. இந்த பக்கம் பார்ட் டைமாக ஒர்க்கு நடக்குது, அந்த பக்கம் நாடகம் ஓடுது. அதான் திருப்பி ரீகால் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மெமரியை. இந்த வாய்ஸ் ஓவர் ஃப்ளவருங்கிறது லோவுக்கு ஒரு ஃபேவரெட்டு சீரியலுங்க கொரியாவிலேருந்து. நான் அடுத்த சாரீ டிசைன் போட்டிருக்குங்க. அப்படியே இதை மட்டும் பார்த்தீங்கன்னு லேயர்ஸு மண்டை காஞ்சிரு அப்படியே. பட்டு எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ நீங்கள் அப்படியே ரிசல்ட்ஸ் காமிப்பீங்க. அதுதான் ஒரே இதுங்க. டீமை பில்ட் பண்ணணும். சும்மா கண்ணு ஸ்டேஜாக கூட இருக்க நைட் ஷிஃப்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுதான் ஒரிஜினல் கலரு. நிறையா சாரீ பைப்லைன் இருக்குது. எந்த சாரீ எப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணணுன்னு தெரியல. ரியல் ப்ராடக்டை மென்மையில் லான்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. பட் ஓரளவுக்கு வேர் அண்ட் ரைட் ட்ராக், மென்மை ரைட் ட்ராக்கில் கொண்டு போயிட்டுருக்குது. இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கு ஃப்ரீ டைம் தான் எடுக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி ஒர்க்கில் நான் உட்காந்து பண்ணிகிட்டே இருந்தேன்னா இட் இஸ் கன்சியூமிங் லாட் ஆஃப் மை டைம். ஹை லெவல் வேலையை என்னால் செய்ய முடியல. ஆஸ் ஆஃப் நோ இதே ஒரு ஹை லெவல் வேலையை ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிறேன். சூனர் லேட்டரு இதுக்கு எல்லாமே ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது வருங்க. வேர் அண்ட் ரைட் ட்ராக் ஒரு 80% ஒர்க்லோட இப்போ டீம் பில்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நைட் டைம் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் இட்ஸ் லைக் 24 hours நாங்கள் செஞ்சு பழகிட்டோம். இப்போ எங்களுக்கு அதில் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் இல்லாத டைமில் வி ஹாவ் டு டூ தட் சப்போர்ட் ஒர்க். லேட்டர் பாயிண்டில் இன்னும் கொஞ்சம் க்ரோத் கொண்டு வரும்போது அதுக்கும் வில் டெஃபினெட்லி ரீப்ளேஸ் வித் ஒர்க்கர்ஸுங்க. அதாவது தாட் ப்ராசஸ்ஸு. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. லோவுக்குங்க இவங்களுக்கு ஏஜே தெரிய மாட்டேங்குது. எந்த ஏஜ்னே கண்டுபிடிக்கணும். ஒரு 45 50 ஆச்சுன்னா தான் கொஞ்சம் ஏஜ் தெரிய மாட்டேங்குதுங்கிறாங்க. அது பெரிய சயின்ஸுங்க. உள்ளேருந்தே பாடியை மெயின்டைன் பண்ணாதான் அந்த மாதிரி லுக் இருக்குங்க. லோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குதுங்கிறா. ஆமாம், உங்களுக்கு ஃபேஸ் கட் மாறவே இல்லை. இப்போ மறுபடியும்
இன்னும் பெட்டராக லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணியிருக்குங்க ஏற்கனவே இருந்ததோட. ஐ ஹோப் ஐ வில் லெட் மை பாடி ஹீல். பயங்கரமாக ஹீலிங் ப்ராசஸ்க்கு டெய்லியுமே நம்ம பாடிக்கு டைம் கொடுக்கணும். அதுக்கு உண்டான ஃபுட் இருக்கும்போது நம்ம லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும், லைஃபோட குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுங்க. இது ஒரு பெரிய டாப்பிக்கு. ஐ வில் டெஃபினெட்லி கவர் இன் ஃபியூச்சர். பட் சின்ன சின்ன விஷயம் சேஞ்ச் பண்ணால் அப்படியே தெரியுங்க, உள்ளேருந்தே ஹீல் ஆகுங்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுங்க, என்னோடய பாதத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர வெடிப்பு இருக்குங்க, இங்கே வரைக்கும் மேலே இப்படி வெடிச்சிருக்குங்க. இப்போ நான் வந்து நான் பாடிக்கு தேவைங்கிற சப்ளிமெண்ட்ஸு எல்லாமே என்னென்ன நியூட்ரிஷன் வேல்யூலாம் கிடைக்கணுமோ அது டெய்லி ரெக்குயர்மெண்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு மீட் பண்ணுறேங்க. நான் எதுவுமே பண்ணலைங்க, ஆட்டோமேட்டிக்காக சரியாக ஆரம்பிச்சிச்சு. பட் இதே மாதிரி எனக்கு எல்லா சீசன்லேயும் இங்கே வந்ததுலேருந்தே 3 இயர்ஸாக 4 இயர்ஸாக இப்படியே தான் இருக்குதுங்க. பட் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெடிப்பே ரொம்ப 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 கம்மியாகிடுச்சுங்க. என்னோடய 20s ஏஜில் எனக்கு எப்படி இருந்தால் அந்த மாதிரி ஆகும், விச் இஸ் அ கிளியர் இண்டிகேட்டரு ஐ எம் லெட்டிங் பை பாடி ஹீலிங்க. ஹீலிங் டைம் வந்து நிறையா கொடுக்குறது. ஹீலிங் டைம் இல்லை, ஹீலிங் ஆகிறதுக்கான ஆக்டிவிட்டீஸை நம்ம டெய்லி பண்ணுறதுங்க. அது இட்ஸ் அ வெரி பிக் டாபிக்ங்க. எப்படி உள்ளேருந்தே நம்மளை டேக் கேர் பண்ணணும்னா, உள்ளேருந்து டேக் கேர் பண்ணால் ஸ்கின்ல இமீடியட்டாக தெரியுங்க. இட் வில் டேக் சம் டைம். ரொம்ப டேமேஜ் ஆகிடுதுன்னா. பட் நம்மள மாதிரி ஏஜில் இருக்கிறவங்க, இப்போ எனக்கு ஒரு 37 ஆகுதுன்னு இந்த ஏஜில் வந்து என்னோடய ஸ்கின் டோன் வந்து பெட்டராக டெய்லி இருக்குதுங்க. ஐ ஃபீல் இதே மாதிரி ஐ வில் மெயின்டைன் அட்லீஸ்ட் 45 இயர் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவேன் இப்போ இருக்கிற மாதிரி. ஏற்கனவே ஆன டேமேஜ் ஐ கேனாட் அவாய்டு. அது அது அந்த புவர் லைஃப் ஸ்டைல் அது ரீசன்ஸுங்க. பட்டு ஒரு பெரிய டாபிக். ஐ வில் டெஃபினெட்லி டச் ஆன் திஸ் டாபிக்ங்க. எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னேன்னா நீங்கள் அப்படியே சேஞ்சு சிலரெல்லாம் பண்ணுறீங்க. லைட்டாக வந்து இந்த ஆர்டரில் சாப்பிடுங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னதுக்குங்க நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதே கொஞ்சம் நாள் ஆச்சு. அப்புறம் அதை சிலரெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லும்போது கேட்கும்போது இட்ஸ் வெரி வெரி லைக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நிறையா சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஐ டெஃபினெட்லி டெய்லி இன்வெஸ்ட் மை டைமுங்க. ஒரு an hour or 2 வந்து டெய்லி ஹெல்த் சம்மந்தமாக இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட்டு மணி கேனாட் ஃபிக்ஸ் எனி ப்ராப்ளம் இனி ஃப்யூச்சர் போக. இப்போ மை ஜென்ரலாக மார்க்கெட்டில் இருக்கிற பிலீஃப் வந்து we will make more money, இன்சூரன்ஸ் போட்டுக்குவோம், we will do all set of லைஃப் ஸ்டைல் மிஸ்டேக் and then we will pay and then we will fix அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க நம்ம சொசைட்டியில். இட்ஸ் வெரி ராங் அப்ரோச்சு. அது இல்லாமல் எப்படி பண்ணுறதுங்கிறது வில் கவருங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ வில் கவர். அது கொஞ்சம் டெடிக்கேட்டடாக ஐ ஹாவ் டு பிளான் சம்திங் அண்ட் தென் எக்ஸ்பிளைன். லோகு நாடகம் பார்க்குறது ஓவராக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எப்போ ஸ்டாப் பண்ணுவீங்க, எப்போ ப்ளே பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, கண்டினியூ. ஃபஸ்ட்டு 1 hour அந்த சேரில் உட்காந்துட்டுருங்க. என்னோடய 1 hour ரிவ்யூ 1 hourக்கு அப்புறம் இது ஹெட் ரெஸ்ட்டு டெஃபினட்டாக யூஸ் ஆகலிங்க. எங்கேயும் பின்னாடி தள்ள மாதிரி இருக்குது. கீழே வந்து தை சப்போர்ட்டு டெஃபினட்டாக இட் இஸ் ஒர்க்கிங். ஐ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். அது தை சப்போர்ட் இல்லாத சேருங்க. இது சைஸ் சப்போர்ட்டோடு இருக்கும்போது நல்லா இருக்குது. ஃபேப்ரிக்காக இல்லை கீழே இருக்கிற குஷனான்னு தெரில, ஹீட்டு பயங்கரமாக ரீட்டைன் பண்ணுது வெளியே போடாமல். நல்லா கூலிங்காக தான் இருக்குது கிளைமேட்டு. இப்போ இது ஹீட்டை கொடுக்குது, இன்க்ளூடிங் பின்னாடி கொண்டுங்க. நீ சம்மர் டைமில் யூஸ் பண்ணும்போது தெரியும். இந்த பேட் வந்து அவங்க ஆக்சுவலாக ரப்பர் கொடுக்கல, அதனால் இது ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இது டெஃபினட்டாக கைக்கு ஒரு இதாக தான் இருக்குங்க. இது ஆன்லைனில் பார்க்கும்போது எனக்கு இது எல்லாம் அவ்வளோ டக்குன்னு எல்லா ரிவ்யூ படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிற கஷ்டங்க. பார்த்தேன் ஒரு 10-15 ரிவ்யூ, இவ்வளோ தெரிஞ்சுது. பட் இந்த லுக்கு மட்டும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸ்டன்னிங்காக இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா பயங்கர பந்தாவாக இருக்குது சேரு. பட் உட்கார்றதுக்கு ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்குதுங்க. இதனோட சைஸ் பார்த்திங்கன்னா எனக்கே கரெக்டாக தான் இருக்குது. ஒரு காலைக்கெல்லாம் மேலே வச்சா உடனே பத்தலை. இதில் பார்த்திங்கன்னா இது காம்பேக்டாக இருக்காதுங்க. இது நல்லா பெருசாக இருக்குது. இந்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 years ஓல்டு சேருங்க. இது ஒரு அப்பப்போ ஃபோம் ஸ்ப்ரே பண்ணி இதை க்ளீன் பண்ணணும். இது ரொம்ப சூப்பரான சேருங்க. இது ஃபெதர் லைட்னு ஒரு பிராண்டு. இஸ் ஆல்சோ டூயிங் குட்டு. இது கிட்டத்தட்ட 7-8 வருஷமே யூஸ் பண்ணி கோயிங் ஸ்ட்ராங். இது லாங் டைம் ரிவ்யூ சொல்கிறேன்.